உடம்பே உருகி போன மனிதர். உண்மை சம்பவம். ஒரு நாள் ஜப்பான்ல ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டார். ஆனா அவங்க உடம்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தோலே உருக ஆரம்பிச்சு மாதிரி. கண்ணுக்கே பளிச்சுன்னு ஒரு நீல ஒளி தெரிஞ்சிச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாங்க. அவருடைய பேர் ஹிசாஷி ஓச்சி. 1999ல ஜப்பான்ல ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல வேலை பார்த்தவர். அங்க ஒரு தப்பான கலவை, ரேடியேஷன் வெடிப்பு. அதுல இவருக்கு 18 சீவர்ட்ஸ் ரேடியேஷன் பட்டுச்சு. அது நம்ம மேல 1000 எக்ஸ்ரே போட்ட மாதிரி. ரொம்ப ரொம்ப கொடூரமான அளவு. அவருடைய செல் எல்லாம் முறிந்து போச்சு. உடம்பு ரத்தம் உருவாக்கவே இல்லை. அவர் தோல் உருக ஆரம்பிச்சுச்சு. கண்ணு, வயிறு எல்லாமே பாதிச்சு. அவரே கேட்டார், தயவு செய்து சாக விடுங்கன்னு. ஆனா 81 நாட்கள் உயிரோட வைத்தாங்க. ஏன் தெரியுமா? அவர் மேல ஆய்வு பண்ணணும்னு அதான் ஜப்பான் அரசு முடிவு பண்ணிச்சு. இறுதி நாள் வரைக்கும் இவர் துன்பப்பட்டு எதுவும் சாப்பிட முடியாம உயிரில்லாத உடம்பா மாறிட்டாரு. 80 நாள் கழிச்சு அவர் இறந்தார். ஆனா இந்த சம்பவம் இன்னும் உலகத்துல ரீசர்ச்ல இருக்கு.